பிரைஸ் தி லார்ட். இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்தால் அடுத்த 3 விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக தேடி வரும். எந்த 3 விஷயம்? உங்களுக்கு நான் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37 3வது வசனமும் 4, 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இந்த 4 வசனங்கள் மூலமாகவே கேள்வியும் இருக்கிறது, பதிலும் இருக்கிறது. என்னென்னலாம் செய்ய சொல்றாருன்னா, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்மை செய். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்னொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேந்துக்கும். அதாவது வசனம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. மன மகிழ்ச்சி என்பது என்ன? கர்த்தரோடு மன மகிழ்ச்சி என்பது என்ன? அவரோடு சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கை என்பது என்ன? ஜெபம், வேத வாசிப்பு, வர்ஷிப், எப்போதும் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. அவர் உங்களோட உறவாட, நீங்கள் அவரோடு உறவாட, உங்களோட ஐக்கியம் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பெயர் தான் மன மகிழ்ச்சி. எப்போதும் விழித்திருந்து செபிக்கிறதுக்கு, அவரோடு ஒப்புரவாய் இருக்கிறதுக்கு பேர் தான் மன மகிழ்ச்சி. இதை நீ செய்யும் பொழுது என்ன பண்ணுவியா? தேசத்தின் குடியிருந்து சத்தியத்தை மேர்ந்து கொள்வாய். அடுத்தது 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறதுனால அவரே காரியத்தை வாய்க்கவும் பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். வெளிச்சம் பகல் 2மே ஒன்றுதான் இல்லையா? ஆனா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீதிமானுடைய வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் சொல்லிட்டு. அப்போ சூரியன் வெளிச்சம் கொடுக்கறதுனாலதான் இந்த பூமி என்ன ஆகுது? வெளிச்சமாய் பகல் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போ நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து நம்மேல் உதிக்கும் பொழுது நாம எப்படி இருப்போம்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நம்மளுடைய நீதியும் நியாயமும் விளங்க பண்ணுவார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க செய்ய வேண்டும். நன்மை செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும், உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்பொழுது இந்த நன்மைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதமாயும் இருப்பார்கள். ஆமென்.